இயற்கையின் மாற்றங்கள் இந்திய விவசாயத்தையும் அதன் மூலம் சாமானிய மக்களின் பட்ஜெட்டையும் எப்படி பாதிக்கிறது? யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி மத்திய வேளாண் அமைச்சகம் பருவமழை குறைபாட்டால் பயிர் உற்பத்தியில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வாராந்திர ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி வருகிறது. 2026-27 நிதியாண்டில் எல் நினோ காரணமாக துவரம் பருப்பு மற்றும் சோயாபீன் உற்பத்தி 50 முதல் 60% வரை குறைய வாய்ப்புள்ளது. துவரம் பருப்பு தேவை மற்றும் உற்பத்தி இந்தியாவின் ஆண்டு தேவை 4.5 முதல் 4.6 மில்லியன் டன்கள். ஆனால் 2025-26 ஆண்டில் உற்பத்தி வெறும் 3.59 மில்லியன் டன்கள் மட்டுமே. மீதமுள்ள தேவை இறக்குமதி மூலம் ஈடு செய்யப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக சூடாவதையே எல் நினோ என்கிறோம். கடலில் நடக்கும் இந்த மாற்றம் உலகளாவிய வானிலையை தலைகீழாக மாற்றும். குறிப்பாக இந்தியாவிற்கு வரவேண்டிய மழையை தடுத்து வறட்சியை ஏற்படுத்தும். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புப்படி ஜூன் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை நீண்டகால சராசரியை விட 10% குறைவாக இருக்கும். அணைகளில் போதுமான நீர் இருப்பு உள்ளதால் நெல் அரிசி உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கப்படாது. நெல் விவசாயத்திற்கு அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்து விடலாம். ஆனால் துவரம் பருப்பு, உளுந்து மற்றும் சோயாபீன் போன்ற பயிர்கள் ரெயின்ஃபெட் கிராப் பெரும்பாலும் மழையை மட்டுமே நம்பி நிலங்களில் பயிரிடப்படுகின்றன. மழை பெய்தால் இவற்றின் உற்பத்தி நேரடியாக பாதிக்கப்படும். ஜூலை மாத இறுதியில் இந்தியன் ஓஷியன் டைபோல் (IOD) இந்திய பெருங்கடல் இருமுனை நேர்மறையாக மாறினால் மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் 2015 விட தற்போது நீர்ப்பாசன வசதிகள் மேம்பட்டுள்ளன. இது இந்திய பெருங்கடலில் நடக்கும் ஒரு வெப்பநிலை மாற்றம். இது நேர்மறையாக இருந்தால் அரபிக்கடல் பகுதி சூடாக்கி இந்தியாவிற்கு அதிக ஈரப்பதத்தையும் நல்ல மழையையும் கொண்டு வரும். அதாவது எல் நினோ மழையை தடுத்தாலும் இந்த IOD வந்து நம்மை காப்பாற்ற அதிக வாய்ப்புள்ளது. இந்திய விவசாயமும் பருவமழையும் காலங்காலமாக இந்திய விவசாயம் பருவமழையை சார்ந்தே அமைந்துள்ளது. இதை கேம்பிள் ஆஃப் மோன்சூன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இன்று வரை இந்தியாவின் பணவீக்கத்தையும் பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாக பருவமழை இருந்து வருகிறது. இதற்கு முன்பு 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் இந்தியா இதே போல ஒரு கடுமையான எல் நினோவை சந்தித்தது. 2015 இயல்பை விட 14% மழை குறைந்தது. இதனால் துவரம் பருப்பு உற்பத்தி 30%, சோயாபீன் உற்பத்தி 40% அதல பாதாளத்திற்கு சரிந்தன. அந்த சமயத்தில் சந்தையில் பருப்பு விலை கிலோ ரூபாய் 200 தொட்டது. மீண்டும் எல் நினோ ஆண்டு 10% மழை குறையும் என எச்சரிக்கை. ஆனால் விவசாயிகள் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டுள்ளதால் ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் குறைந்த காலத்தில் விளையும் மாற்று பயிர்களை பயிரிட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போதைய சந்தையில் ஃபுட் இன்ஃபிளேஷன், உணவு பணவீக்கம் என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக உள்ளது. காய்கறிகளின் விலை உயர்வை தொடர்ந்து இப்போது மளிகை பொருட்களின் விலை, முக்கியமாக பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் உயரும் என்ற அச்சம் மக்களிடையே பதட்டத்தை உருவாக்குகிறது. தட்டுப்பாட்டை தவிர்க்க மத்திய அரசு மியான்மர் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பெருமளவில் துவரம் பருப்பை இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. இயற்கையின் மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் நமது பட்ஜெட்டில் ஏற்படும் மாற்றங்களை தடுக்கலாம். துவரம் பருப்பு, சோயாபீன், ஆயில் போன்ற கெட்டுப்போகாத அத்தியாவசிய பொருட்களை விலை உயரும் முன் மொத்தமாக 3 அல்லது 6 மாதங்களுக்கு வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இது மாதாந்திர மளிகை பட்ஜெட்டில் பெரும் சேமிப்பை தரும். துவரம் பருப்புக்கு மாற்றாக மலிவாக கிடைக்கும் மற்ற பருப்பு வகைகள் அல்லது புரதச்சத்து நிறைந்த மாற்று உணவுகளை பயன்படுத்த பழகலாம்.